நேயர்களே, இன்றைக்கு நாம சர்வதேச காணொளிக்காக தோழர் கசாலியோடு அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சரிவு என்ன காரணம்? இதன் மூலமாக தொடரப்போகிற உலக பதட்டம் தீர்க்கப்படுமா? தொங்கி நிற்கும் பல கேள்விகளுக்கு விடை தேட சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்களோடு நான் சுஃபியா. சார், இப்போ அந்த அக்ரிமெண்ட் விவகாரம் கொலாப்ஸ் ஆயிட்டு அப்படின்னு செய்தி வந்துருச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுக்குள்ள வச்சா அது நாய் மாதிரி தான் இருக்கும். இவங்கள வாழை நிமித்தவே முடியாது. இஸ்ரேல்காரங்களை, யூதர்களை முதல்ல ஆதி காலத்துலன்னு சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு மேலே நாடோடி எல்லாம் ஊர் இல்லாமல், வீடு இல்லாமல், இடம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் யார் உட்கார வச்சாங்களோ அவங்கள போய் கடிப்பாங்கல்ல. இன்னைக்கு அமெரிக்காவை ஓங்கி கடிச்சிருக்காங்க, விஷக்கடி கடிச்சிருக்காங்க. என்ன போச்சு இந்த விஷயத்தில் எடுத்திங்கன்னா 3 ஐட்டத்தை நம்ம பிரித்து பேசலாம். ஈரான் அடி வாங்கினா 47 வருஷமாக சேங்ஷனில் பொருளாதார தடையில் இருந்தால், அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி 28 அடி வாங்கினதுக்கப்புறமும் நிதானத்தை இழக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் பொதுமக்கள் வாழ்கிற இடமோ அவங்களுடைய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே அடிக்கலைங்க. அவங்க அமெரிக்காவோட தளங்கள் மட்டும்தான் அடித்தாங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் கூட அங்கே எதெல்லாம் முக்கியமாக அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு அதை மட்டும்தான் அடித்தாங்களே, மக்கள் வாழ்கிற இடத்த அடிக்கலை. எக்ஸப்ட் டிமோனான்ற இடத்துல, அராதுன்ற இடத்துல சயின்டிஸ்ட்டை மட்டும் அடித்தாங்க 100 பேர் பக்கம். அதை தாண்டி எந்த இடத்துலையும் அவங்க பரபரப்பாகலை, பயங்கரமாக வார்த்தை விடலை, எல்லாம் அமைதியாக தாம் பலம் என்னங்கிறது நிதானமாக நிரூபித்தாங்க. ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உலகத்தை பூரா அல்லாட விட்டாங்க. எல்லாம் நடந்துச்சா? இப்போது அமெரிக்கா தாட் பூட்னு டெய்லி ஒன்று, காலையில் ஒன்று, மத்தியானம் சாயந்தரம் ஒன்று சொல்லி அந்த கிறுக்கு அதிபர் அப்படி சொல்லி கடைசியில் வேறு வழியே இல்லை. எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போனதுக்கப்புறம் MOU சைன் பண்ணியே தீரணும். MOU 14 பாயிண்ட் சைன் பண்ணுறதா? அது அமெரிக்காவோட தற்கொலைக்கு சமமாச்சே. நீ தோத்துட்டியே, நீ தோத்துட்டேன்னு உலகம் பூரா உன்னை சொல்லுமே. சொன்னாலும் பரவாயில்ல, நான் இன்னும் இருந்தேன்னா இன்னும் கேவலப்பட்டு போயிடுவேன். MOU சைன் பண்ணணும். 19ஆம் தேதி சைன் பண்ணுறதுக்கு அவசரப்பட்டு சுவிஸில் சைன் பண்ணுறது பதிலாக அவசரப்பட்டு ஃப்ரான்ஸில் சைன் பண்ணாங்க. ஏன்னா இந்த நாய்கை குறுக்கப்படுத்துருவாங்க, கட்டையை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. யார்? இந்த யூத நாய்கள். ஏன்னா ஏன் நாய்கள் சொல்கிறான் அப்படின்னா, அவங்க அவ்வளோ கேவலமானவங்க இன்னைக்கு நடந்துக்கிட்ட விஷயத்தில். அப்போ முதல்ல இருந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே லெபனான் அடிக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த இதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். ஆனால் இதில் என்னென்ன சரத்துக்கள் இருக்குது டீட்டெயில் உனக்கு கிடையாது, நீ சும்மா அப்படியே கடை அப்படின்னு எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் MOU சைன் பண்ணதுக்கப்புறம் அதை கட்டுப்படணும்ல. நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு ஓங்கி முன்னாடியாவது லேசாக அடித்தாங்க. இப்போது பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணி சதர்ன் லெபனான் அட்டாக் பண்ணி 18 பேர், முதல்ல 16 பேர், 2 பேர் சேர்த்து 18 பேர் மரணம். இப்போ 18 பேர் மரணம்னு வச்சுங்களேன். குறைஞ்சபட்சம் 100 பேர் கைகால் இழந்து இதிலேருந்து அடிபட்டு ஆஸ்பத்திரி இவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? ஆஸ்பத்திரி அடிப்பாங்க, ஸ்கூல் அடிப்பாங்க, சர்ச் அடிப்பாங்க. அவங்களுடைய இலக்கே ஆஸ்பத்திரி தான். ஆஸ்பத்திரி அடிச்சுன்னா இப்போ கைகால் போய் ஒரு மாதிரி மூச்சு வாங்கி கிடந்தாங்கன்னா அவனும் சாகட்டும் அப்படின்னு இதெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இம்மிடியேட்டா ஈரான் ரியாக்ஷன் என்ன பண்ணாங்க? இந்த MOUக்கு என்ன அர்த்தம்? நீ சொன்னேல, இந்த MOU சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இஸ்ரேல் கட்டுப்படுத்துறது என்னோட பொறுப்புன்னு சொன்னேல, இப்போ அடிச்சிட்டாங்க, நீ என்ன செய்ய போற? அது வரைக்கும் இந்த MOU வேலிடு இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஹர்மோஸை திறந்து விட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஹர்மோஸு லாக்டு. நீ இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு மற்றதுக்கு வா அப்படின்னு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ ஈரான் பக்கம் UAE, கத்தாரு, சவுதி அரேபியா, ஓமான் இது எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்கல்ல. இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இவன் இருக்கிற வரைக்கும் நெதன்யாகு, பென்கவீர், ஓகே, இஸ்ரேல் கட்ஸு, இந்த மாதிரி ஒரு கோஷ்டி இவங்க இருக்கிற வரைக்கும் இங்கே அமைதி ஏற்படாத நாசமாக தான் போகும். அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா JD வான்ஸ் அந்த பக்கம் என்ன செய்யிட்டாரு? நீங்க பண்றது தப்பு, உங்க மேல பெருசா நடவடிக்கை எடுக்கணும், நீங்க கட்டுப்பட்டே ஆகணும், US ஈரானோட பீஸ் டாக்ஸ்ல கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. இவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க இது நான் சைன் பண்றது, நான் இப்படித்தான் சைன் பண்ணுவேன், நீங்க வேற யாரும் சொல்லக்கூடாது, ஏன்னா இது அமெரிக்காவோட இறையாண்மை, இதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினவர். இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. அடிச்சா இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எடுக்க போற அப்படின்ட்டு இப்போ பண்ணிட்டாங்க. குறுக்கீடு இல்ல குறுக்க பேசுறதாங்க. ஏன்னா இப்போ ஹெர்மூஸை கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க, சாரி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ அமெரிக்கா அந்த
மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹட் பீன் டன் ஆல்ரெடி முடிஞ்சு, அது வந்து நிறுத்திக்கப்பட்டது, முடிஞ்சு. இப்ப இருக்கு, எக்ஸிஸ்டிங் இதோட இருக்கு. இப்ப அடித்த வேலிட் இல்ல, வேலிட் இருக்கு, ஆனா வேலிட் இல்ல, வேலிட் இல்ல. ஆமா. இப்ப இந்த இன்னைக்கு தான் சைன் பண்றதாக இருந்தாங்க. ஆமா. இப்ப எதற்கு இடையில அவன் வந்து இதை எப்படியாவது குழப்பணுங்கிறதுக்காக லெபனானை அடித்து 18 பேரை காலி பண்ணிட்டான். ஆமா. இன்னும் பல நூற்றுக்கணக்கான பேர் குட்டுயிரும் குலவீருமாக கால்கை போய் இருக்கிறான். இப்போ இந்த இனி இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு சொல்லலாமா, இல்ல இன்னும் இதை சரி செய்து விட்டு தொடர போகுதுன்னு சொல்ல? அமெரிக்கா வந்து 2 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, இஸ்ரேலை வந்து ஓங்கி போட்டு அவனை வந்து கைகால கட்டி போட்டு இந்த எம்ஓயு தொடரும்னு சொல்றது. ஆப்ஷன் பி, இந்த எம்ஓயு நாசமா போனா பரவாயில்ல, எங்களுக்கு வந்து இஸ்ரேல் ரொம்ப முக்கியம், அவங்கள வந்து பகைச்சிக்க முடியாது அப்படின்னு இந்த எம்ஓயு வந்து அப்படியே காத்துல பறக்க விட்டுறது. 2 ஆப்ஷன். இப்போ ஆப்ஷன் ஏ வச்சுக்குவோம். இஸ்ரேலை வந்து இறுக்கி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜேடி வான்ஸு, ட்ரம்ப்பு எதிர்காலம் கிடையாது, சொல்லி முடிச்சிருவாங்க அங்கே. ஏன்னா அவங்க ஆக்ரோஷமா அவ்வளோ வேகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா செத்து தொலைஞ்சுது. இல்ல, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா தொலைஞ்சுது. பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இவங்க உயிருக்கு ஆபத்து. யாரு அங்க இருக்கிற யூதர்கள் இருக்காங்கல்ல, யூத லாபி போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா அப்படி போட முடியாது, அமெரிக்கர்களெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடும். மற்ற நாடு வேலை, இப்போ கொமெனிகளை போட்ட மாதிரி லெபனானை போட்ட அப்படி போட முடியாது, அது சூழ்ச்சி பண்ணி போட. இவங்க எப்பவுமே நேரடியா வந்து சண்டைக்கு வரணும்னு நம்பிடலாம். இவங்க எப்பவுமே காலம் வர்றாங்க தானே, சூழ்ச்சி பண்ணுவாங்க. பிரச்சாரத்துல வந்து காது பக்கத்துல வந்து குண்டு போச்சே, எப்படி போச்சு? அதுக்கு ஆளை செட் பண்ணி ஒரு அரை போச்சிடுவான். அப்படிதான் போச்சு. ஒரு ஈரான் அப்ப இவன் ஒரு ஈரானியன். இப்ப நமக்கு ராஜீவ் காந்தியை போட்டது யாரு? விடுதலை புலிகள் அல்ல, இல்ல விடுதலை புலிகள் பேர்ல அமெரிக்கர்கள் செஞ்சது. ஆமா, அது மாதிரி இவர்களும் செய்வார்கள். ஆமா. சரி, அந்த ட்வின் டவரை அடிக்கும் போது அடிச்சது யாரு? அடிச்சது யூதர்கள். ஏன்னா ஒரு பிளைட் போய் கீழே வரைக்கும் அப்படி ஒசாமா பின் லாடன் எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. நோ ஆத்தென்டிக் எவிடன்ஸ். சும்மா அதாவது அவங்க பேரை போட்டு இவங்க எல்லாம் பண்றது. யூதர்கள் வந்து உலகத்தின் நம்பர் 1 கிரிமினல்ஸ். ஓகே, அவங்க சரி. இப்போ இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஆர் ப்ராசஸ் வாட் வில் ஹேப்பன்? நத்திங். அப்படியே ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. அமெரிக்கா என்ன முடிவெடுத்து அடுத்த ஆக்ஷன் என்ன எடுக்க போறான்? ஆப்ஷன் ஏ சொன்ன மாதிரி இஸ்ரேலை கட்டுப்படுத்தினா அப்படின்னா அமெரிக்கா அடுத்த கட்டத்துக்கு நல்லா வந்துருவான். ஏன்னா அமெரிக்கா மேல உலக நாடுகள் பூரா கோபமா இருக்காங்க, இஸ்ரேல் மேல உலக நாடு பூரா கோபமா இருக்காங்க. இப்ப எம்ஓயு சைன் பண்ணதுக்கு அப்புறம் உலக நாடுகள் கோபம் இருக்கிறத தாண்டி ஒரு கேள்வி, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெரும் சேலஞ்சு சந்திக்கும். பயங்கரமான சேலஞ்சு. என்னன்றீங்க? அவங்களுக்கு கடன் கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கும் கடன் வேணும், கடன் கொடுக்க ஆள் இல்லை. இது தாண்டி ஒரு கேள்வி, அமெரிக்கா இதை விட்டு தப்பி போயிட்டுன்னு வைங்க, நாங்க ஈரானோட போர் செய்ய போறது இல்ல, எங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் நாங்க போறேன்னு சொல்லி போயிட்டோம்னா, ஈரானின் ப்ராக்சிகளோடு இஸ்ரேலை அடிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, இஸ் இட் பாசிபிள் சார்? பாசிபிள். என்ன ஆகும்னா, இவங்க வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேல் அதை அடிச்சதுக்கு நாங்க வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது, நீங்க திருப்பி அடிச்சா பரவாயில்ல, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போட்டு குமிச்சிருவாங்க. யாரும் அமெரிக்கா சொல்லிட்டா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சொல்ற வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அமெரிக்கா வர முடியாது. நீ இப்போ இஸ்ரேல வந்து இப்ப இது வந்து சிக்கப்பட்டு இப்ப முள் நிக்குது. அதேதான். இப்போ என்ன, ஏன் முதல்ல என்ன சொன்னேன், இவங்க வந்து நிதானமா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன் சொன்ன தெரியுமா? இப்ப வரைக்கும் ஈரான் வந்து கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம நிதானமா ஹேண்டில் பண்றாங்க. இந்த பாலை தூக்கி அவன் கையில கொடுத்து போட்டு நீ என்னடா செய்ய போற? இஸ்ரேல் அடிச்சாங்க, நீ தான் பொறுப்புன்னு சொன்னேல, நீதான் அவனுக்காகத்தான் நீ வந்து எங்களை அடிச்ச, இப்ப நீ பொறுப்புன்னு சொன்னேல, அவன் வந்து 18 பேரை கொண்டுட்டான், பல பேரை வந்து காயப்படுத்திட்டான். இப்போ இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போற? நீ எடுக்கிற ஆக்ஷனை வச்சு தான் இது எம்ஓஇ கண்டினியூ ஆகுதா இல்லையா, 60 நாளைக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் போட போறோமா இல்லையா, நம்ம பேச்சுவார்த்தையில் எதெல்லாம் ஃபைனல் ஆக போகுது, அப்புறம் இந்த மொத்த மிடில் ஈஸ்ட்ல குறிப்பாக வந்து ஜிசிசி நான் ஜிசிசி கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து உங்க பக்கம் வர போறாங்க, என்ன அவங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியில. இங்க வந்து ஹர்மோஸை அப்படி திறந்து விட்டாச்சுன்னா அவன் அடிச்சுட்டே இருப்பேன், திறந்து விட்டா அப்படின்னு இல்லை. நீங்க அங்க பிரச்சனை இஸ்ரேலை பத்தி ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் ஹர்மோஸ் வந்து லாக்ல க்ளோஸ்ல இருக்கும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எம்ஓயு வந்து ஈரானுக்கும் நஷ்டம் கிடையாது. ஈரான் இப்பதான் காசு நிறைய வந்துருச்சு, ஏகப்பட்டு வாங்கிட்டாங்க, மழை பெஞ்சிருச்சு. இன்னொரு இன்னொன்னு அப்படி ஒரு நிலை வரும்போது மற்ற நாட்டு கப்பல்களை தடுத்துருவான், அவன் நாட்டு கப்பல் போயிட்டு தான் அது போயிட்டே இருக்கும். அதை வந்து அமெரிக்கா நிறுத்தவும் செய்யாது. ஆமா, அடிச்சு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அமெரிக்கா நிறுத்தாது, படிச்சதை சொல்லிடுறேன். இப்ப வந்து உலகத்தின்
அருமையான நன்னீர், குடி தண்ணீர், நல்ல தண்ணி ஈரான்ல எக்கச்சக்கமா இருக்கு. அந்த டேம்ல வந்து குமியுது இருக்கு. இப்ப மழை பெஞ்சிட்டு இல்ல மழை பெஞ்சிருச்சு. அப்புறம் பயங்கர அந்த இந்த போட்டோ பார்க்கணும், வீடியோ பார்க்கணும், அப்படி இருக்கு. அந்த தண்ணீரை ஈரான் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிற அத்தனை ஜிசிசி கண்ட்ரீஸுக்கும் சப்ளை பண்ண போறான். பாருங்க என்னன்னா இது வரைக்கும் ஜிசிசி கண்ட்ரி பேரன்னு சொல்லிருங்க, யுஏஇ, துபாய், இதெல்லாம் யுஏஇ, கத்தாரு, ஓமானு, குவைத்து, பஹ்ரைனு, சவுதி அரேபியா, இந்த ஜிசிசி 6 கண்ட்ரியும் எப்படி அவன் குடி தண்ணீர் என்ன பண்றான்னா கடல் நீரை குடிநீர் ஆக்குறதுக்கு நிறைய பவர் செலவு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது அங்கிருந்து பைப்லைன் மூலம் எல்லாத்தையும் சப்ளை பண்றேன்றாங்க. அவ்வளவு தண்ணி இருக்காங்க, நிறைய தண்ணி. உண்மையிலேயே ஈரான் வந்து ஒரு வளமான நாடு, செழிப்பான நாடு. 23 வருஷமா மழை பெய்ய விடாம ஆக்கி விட்டு இப்ப திரும்ப வந்து அந்த ரேடார் சிஸ்டம் அடிச்சாங்கல்ல, மழை பெஞ்சிருச்சு. அது மட்டும்தான் காரணமான இல்லை, ஆனா அது மிகப்பெரிய காரணம். ஆனா மழை பெஞ்சிருச்சு, டேம் எல்லாம் நிறைஞ்சு உலகத்தின் அருமையான நல்ல நன்னீர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட போட்டோ வீடியோ வந்திருக்கு. இதை பூரா அரபு கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணாங்க. அவங்க ஈரானுடைய இது திட்டம் என்ன தெரியுமா, அரபுகளோடு நல்ல உறவுல இருக்கிறதா, ஏன்னா அவங்கள்ட்ட அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆயுதம் இருக்கு, வான்வெளியில வந்து இதுல சேட்டலைட் விட்டுருக்கான், இன்ஜினியர்ஸ் நேரா இருக்காங்க. எதை சொன்னாலும் வந்து இப்ப நீங்க பேனாவை தடுக்கி கீழே போட்டீங்கன்னா ரிவர்ஸ் அந்த பேனா வந்து என்ன பண்ணலாம்னு அவன் வந்து யோசிக்கிறான். நீங்க ஆளு தடுக்கி விழுந்தா யோசிச்சுதானே சக்சஸா B2 பாம்பர்ஸ் எல்லாத்தையும் GBU குண்டுகள் அது இப்போ 57 அது எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டா வந்து ரிவர்சிங் பண்ணிட்டாங்கல்ல. அவங்க கையில ஆயில் இருக்கு, அவங்க கையில அக்ரிகல்ச்சர் இருக்கு, அவங்க கையில கப்பல் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. இனி அந்த தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கான். இப்பவும் அவன் பதட்டப்படலை. ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டான், MOU வந்து தூக்கி நிறுத்திட்டான், MOU தொங்கிட்டு இருக்கு. இந்த MOU கண்டினியூ ஆகணுமா வேணாமாங்கிறத அமெரிக்கா நீ வந்து ஒரு நடவடிக்கையில தான், அதாவது அன்ஹேங்க்டு, ஆமா மேலே தொங்குது. வெதர் இட் இஸ் MOU இறக்கணுமா இல்ல அப்படியே MOU கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத அமெரிக்கா நீ சொல்லு. எப்ப கண்டினியூ ஆகும்? இஸ்ரேலை வந்து கண்டனம் பண்ணி இஸ்ரேலுக்கு தண்டனை கூட இது கண்டினியூ ஆகும். இல்லைன்னா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், சொல்லி முடிஞ்சா. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி சைனா கொடுத்த கடன் கொடுக்கல, ஜப்பான் கடன் கொடுத்தாங்க கொடுக்கல, மொத்த யூரோப்பியன் கடன் கொடுக்கல. அமெரிக்காவுக்கு வருஷம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. பாண்டு வித்து கடன் வாங்குற, அந்த கடன் கொடுக்கல. அரபு நாடுகள் கடன் கொடுக்கல. இப்போ மொத்தத்துக்கு அமெரிக்கா உள்நாட்டுல இராணுவத்துக்கு அப்புறம் மக்களுக்கு சம்பளத்துக்கு வழி இல்லாம இன்னைக்கு திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆயுத விற்பனை இல்லை. அவனோட ஒரே வருமானம் என்ன தெரியுமா, அவன்கிட்ட விளையக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில கொஞ்சம் வித்து. ஏன்னா அவன் நாட்டுக்கு வேற நிறைய தேவைப்படுது. அதை வித்து வரக்கூடிய கொஞ்சம் அந்த சொற்ப வருமானம் வந்து அவன் டீ செலவுக்கு ஆகும். ஆனா அபரிமிதமான செலவு இருக்குல்ல, ஆயுத செலவுகள், அது மிலிட்ரிக்கு, அந்த மிலிட்ரி செலவு பண்ண முடியாது. அதனால தான் வித்ட்ரா பண்ண போறாங்க. எல்லா இடமும் நீ எப்கெட்டுட்டும் போயா அப்படின்னு சொல்லிட்டு சவுதியிலேருந்து இங்கேருந்து எல்லா இடத்துலேருந்து அந்த இடத்துல ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு அப்புறம் வந்து திடீர்னு ஒருத்தன் முளைப்பான், சம்மந்தமே இல்லாம இஸ்ரேல் அடிப்பான். கேட்டா ஈரான் வந்து எனக்கு தெரியாது, நீ தான் ஆயுதம் கொடுத்தேன்னா எனக்கு தெரியாது. இதுல முக்கியமான விஷயம், இந்த சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் 3 நாடுகளும் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியனுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க? அமெரிக்காவில். ஆமா ஆமா. ஆஃப்டர் சின்ஸ் ஹி வாஸ் எலெக்டட், ஒரு பிரைம் மினிஸ்டர் GM பிரசிடென்ட் ஆன பிறகு இவருங்க வந்தார் அபிஷியல்ஸ் இது. அப்போ வந்து 2 ட்ரில்லியன் 3 பாயிண்ட் சம்திங் அப்படியா? கத்தர், புரூனே, இது UAE, கத்தர், சவுதி அரேபியா. இப்போ இதுனா உடனே பணத்தை கொடுத்துட மாட்டாங்க, கொடுக்கல, கொஞ்சம் ஆனா கேன்சல். என்ன தெரியுமா, அதான் சொல்ல வர்றேன். சவுதி அரேபியா வந்து 600 பில்லியன், அவன் வந்து 101 ட்ரில்லியன், 1.2 ட்ரில்லியன் UAE, கத்தார் வந்து 1 ட்ரில்லியன், மொத்தத்துக்கு வந்து 2 ட்ரில்லியன் ஆக்க சொல்றான். இல்ல சொல்றாங்கல்ல, இப்ப சவுதி வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது தெரியுமில்ல, கேன்சல் ஆயிட்டோம், அது கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்தார் என்ன பண்ண தெரியுமா, எதனால இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எங்களை நீங்க வந்து பாதுகாக்க முடியல. இப்ப அவர்கள்ட்ட இருந்து இவன் பெறுவான் தவிர யூதனுக்கு அவன் கொடுத்தா தான் உண்டு. யூதனுக்கு அவன் அங்கிருந்து கொடுக்கணும். இப்ப யூதனுக்கு மானிய கடன் வருமானம் என்ன தெரியுமா, யூதனுக்கு அங்க இருக்க டூரிசம். அது வந்து எப்படின்னா பில்கிரிமேஜ் இருக்காங்க, அது ஒரு 15% டூரிசம் பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு. பிளஸ் வந்து ஆயுத விற்பனை, அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கு இல்லையா, மெடிசின் விற்பனை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல காசு அவனுக்கு. இப்ப அத்தனை கொலாப்ஸ்டு, அவனுக்கு வருமானம் இல்லை, செலவு மேல செலவு. அவன் பண்ணிருக்க ஒவ்வொரு இதுக்கும் பேட்ரியாட்டு அந்த அயன் டோம் இருக்குல்ல, அதுக்கு ஏகப்பட்ட செலவு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு வரலாற்றுக்கும் இறைவன் ஒரு காலத்தை நியமிப்பான். ஆமா,
அது மக்களால் அறிய முடியாது. ம். இனி அவர்களுக்கு இறங்கு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இது எண்ட் ஆஃப் இஸ்ரேல் எரா. ஏன்னா மக்களின் பாவத்தை சுமந்து விட்டார்கள். ரொம்ப ரொம்ப இட் இஸ் a based structure of spiritual aspect. நான் சொல்றேன், இந்த பச்சை புள்ளையில என்னைக்கு கொண்டானோ, இதுக்கு கொன்னது காரணம் அமெரிக்காவா இருந்தாலும் இதற்கு மூல காரணம் யார் தெரியுமா? நெதன்யாகு தான். நெதன்யாகு. இல்ல அது இல்லாம காசால கர்ப்பிணி ஸ்திரீகள், குழந்தைகள், அப்புறம் கஞ்சிக்கு கையேந்தின குழந்தை எல்லாத்தையும் கொன்னாங்க. அது பயங்கரம். அதை வந்து பேசவே முடியாது. ஒரு பூனை அடிபட்டால் 10 நாள் தூக்கம் வராது. இப்ப இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அடிச்சு எப்படிதான் சரி. இப்போ ஏன் நீதியற்ற சமூகமே, ஏன் நீதியற்ற உலகமே, எப்போதுதான் நீதி கிடைக்கும் என்பதோடு இப்ப நம்ம இன்னைக்கு பேசுற செய்தியில வந்து கிட்டத்தட்ட 14 பாயிண்ட்ஸும் அமெரிக்கா வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தாங்க. இல்ல ஒத்துக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், இதை விட அவர்களுக்கு முக்கியது உலக பொருளாதாரம். ஆமா. ஏனென்றால் அவர்களுக்கு பெட்ரோ டாலர் கெப்பாசிட்டி ஒரு விஷயம் வந்து பெரிய லாபத்தை தரும். ஆமா. அவர்கள் டாலருக்கு தேவை இங்க பிசினஸ் நடந்தா தான் டாலர் ஓடும். மேஜர் 45% வந்து மொத்த ஆயில் இங்க இருந்து கிடைக்குது. இங்க வருது. அவர்களுக்கு விற்கக்கூடிய ஒவ்வொரு 1/2 லிட்டருக்கும் 1 லிட்டருக்கும் பணம் வந்து அமெரிக்க டாலர்ல தான் டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கம்பெனிகள், கார்பரேட், அமேசான், மைக்ரோசாப்ட், எல்லா கம்பெனிகளும், IBM, டெஸ்லா எல்லாமே அரபு நாடுகள்ல இருக்கு. துபாயில இருக்கு, எல்லா நாடுகள்லயும், பஹ்ரைன்ல இருக்கு. சரி. அடுத்து மட்டும் இல்லாம வர்த்தக சந்தைகள், எண்ணெய்கள் அமெரிக்காவுக்கு செல்வதும் இங்கிருந்துதான் போகும். 8% போகுது. இங்க இருந்து 8% அமெரிக்காவுக்கு போகுது. ஆக எல்லாமே குவைத், அதே மாதிரி துபாய். இவனுக்கு ஒண்ணும் இல்லை. இவன் ஒரு பேட்டை ரவுடி. யாரு? யூதன். வேட்டை நாய். அப்ப அவனுக்கு தீன் போடணும், மாட்டுக்கறி போடணும், திங்க வேண்டும் என்றால் அரபுகள் இல்லாமல் அவனுக்கு உலகம் இல்லை. ஆமா, புரியுதா? UAE வந்து ரொம்ப நெருக்கமா பிரிஞ்சிட்டாங்க. அது அல்லாமல் அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்களை விட்டு கொண்டிருந்தது. ஆமா. எல்லா நாடுகளுக்கும் பாதுகாப்பும் அமெரிக்காவுடைய கைகள் இருந்தது. ஆமா. இந்த ஈரானுடைய கை ஓங்கி உள்ள போது இனி அதெல்லாம் கேள்விக்குறியா? இல்ல, முடிஞ்சு. இப்போ அமெரிக்காவோட பேஸ் வந்து ஒவ்வொன்னா கலண்டு போயிடும். ஓகே, அது இல்லாம ஏற்கனவே சில நாடுகள், ஓகே, ஐரோப்பால சில நாடுகள் ஈரான்ல வந்து மிசைல்ஸ் அண்ட் ட்ரோனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ ஈரான் கை ஓங்கிருச்சு. அப்புறம் வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ மொத்தத்துல இன்றைக்கு கையெழுத்தாக வேண்டிய அந்த ரெஃபரண்டம் அல்ல, அந்த MOU, அது இப்பொழுது கையெழுத்தாகாமல் வானத்திற்கும் பூமிக்கு இடையில் தொங்கிட்டு. அது எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு கையெழுத்தாக வேண்டியது ஏற்கனவே நேத்தே கையெழுத்து ஆயிருச்சு. அது புரிதல். புரிதல் வந்து அதுதான் MOU இன்னைக்கு ஆக வேண்டியது. இன்னைக்கு தான் ஆகணுமா? ஆமா. 60 நாளைக்கு அப்புறம் தான் அக்ரிமெண்ட். அதாவது MOU வந்து இன்னைக்கு ஆக வேண்டியது நேத்து ஆயிடுச்சு. அதை வந்து கெடுத்துட்டாங்க இப்போ. ஆனா இப்ப 60 நாளுக்கு போர் நிறுத்தம் இருக்கு. இல்ல, இப்ப வந்து போர் நிறுத்தம் இல்ல. ஆனா போர் நிறுத்தம்லாம் அமெரிக்கா அடிக்குமா? இப்ப அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு வழி இல்ல. அமெரிக்கா அடிக்காது, அமெரிக்காவை ஈரான் அடிக்காது. அமெரிக்காவை ஈரான் அடிக்காது, ஈரான் அமெரிக்கா அடிக்க மாட்டாங்க. இஸ்ரேலை மட்டும் மாத்தி அடிப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கேள்வி வருது. இப்ப லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் நாளையோ இன்று இரவோ தாக்க ஆரம்பித்தால் அமெரிக்கா என்ன செய்யும்? அமெரிக்கா வேடிக்கை பார்ப்பாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா இந்த ஏன் இடத்துல இருந்து பண்ணதேன்னு சொல்லி இத்தனை 4 பேர் பண்ணிடுவாங்க. யாரு? சவுதி அரேபியா, UAE, ஓமான் ஆல்ரெடி தரமாட்டேன்ட்டா. கத்தார் இருக்கிறதுல பெரிய பேஸு தரமாட்டாங்கன்னா ஒன்று பஹ்ரைன் அண்டு குவைத்து. அதை வந்து ஏற்கனவே சிதைச்சிட்டாங்க ஆல்ரெடி. கடந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அமெரிக்கா வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இஸ்ரேலை அடிப்பாங்க. இஸ்ரேலை திரும்ப வந்து தட்டாப்புடன் எடுத்துட்டு, நீ வரலையா, அமெரிக்காவே ஏகாதிபத்தியமே, எனக்கு நீ வந்து சப்போர்ட்டுக்கு வரலையா அப்படின்னு அவன் கதறலாம். நீயே கதறிக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அதனால வேற வழியே இல்லை. நம்ம அடுத்த செய்திகளோடு நம்ம நிறைய பேசிட்டோம். பல புதிய செய்திகளோடு நாளை சந்திப்போம். கண்டிப்பா.